ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டேரெக்டாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ETF எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டை விட இது பெட்ரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ETF எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்களா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, மேலே சர்ச்சில் போயிட்டு நிஃப்டி 50 பீஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நிஃப்டி 50 பீஸ் ஆர் ETF எது அடித்தாலும் ஓகே தான். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ETF இருக்கும். ETF ஃபில்டர் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் பாருங்கள், நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 பீஸ் வந்து எனக்கு காட்டுது. நான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 291.40. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.04%. நீங்கள் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இதே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எடுத்துகிட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 0.2 0.3 இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது அது 10 மடங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது சார்ஜ். ஸோ அப்போ அது எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ETF தான். ETF எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும். நம்ம வாங்க போகிறோம், பை கொடுங்க. ஒன் டைமாக எஸ்ஐபியா. ஸோ நீங்கள் மாதம் இதில் குவான்டிட்டி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒன் டைம் இப்போ ஒரு 5000 இருக்குது, 5000 கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன் டைமில் சொல்லிடுறேன். ஒன் டைம் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெலிவரி கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம நிஃப்டி 50னா அது லாங் டேர்முக்காக தான் பண்ண போகிறோம், 10 வருஷம் 20 வருஷம். ஸோ டெலிவரி கொடுத்துக்குங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கேட்குது. எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த குவான்டிட்டி வந்து அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குவான்டிட்டி அடிக்கிறேன், அடிச்சிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு லிமிட் வேணாலும் லிமிட் வச்சுட்டு அந்த என்ன ப்ரைஸில் வாங்கணுமோ அந்த ப்ரைஸ் வந்து அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு ஓகேவா, டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பை ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இப்போ இல்லாதனால என்ன கேட்குதுன்னா ஆடு ஃபண்ட்ஸ் பட்டன் வந்து எனக்கு கீழே காட்டுது. இல்லை ஆப்ஷன் பே லேட்டர், அதாவது அப்புறமா பணம் கட்டிக்கலாம் இப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை மறந்துடுங்க. கடை வாங்கி அப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஆடு ஃபண்ட்ஸ் வருது. நான் பணத்தை இப்போ ஆடு ஃபண்ட்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பை வரும், பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு ஃபண்ட்ஸ் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ நான் ஆடு ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கூகுள் பே ஓப்பன் ஆகும். யூபிஐ பின்ன கொடுத்தேன் அப்படின்னா பணம் ஆட் ஆயிரும். பணம் ஆட் ஆனோடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பை கொடுத்தேன் அப்படின்னா பை ஆயிரும். ஸோ அந்த மெத்தடில் நீங்களும் பை பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பணத்தை ஏஞ்சல் ஒன் ஆப்பில் ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பை பண்ணுங்கள். ஸோ பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எங்கே வரும்னு உங்களுக்கே தெரியும். ஹோம் பேஜில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா எக்விட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும் அந்த நிஃப்டி பீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்முக்கு ரெகுலராக வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.